اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ونصلي على رسوله الكريم. أما بعد، عن أنس رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم تسحروا فإن في السحور بركة أو قال نبينا صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு நோன்பு துவங்குவது, நோன்பு திறப்பது, இந்த சஹருடைய நேரத்துடைய சிறப்புகள், நோன்பு திறப்பதை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். முதன்மையாக நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள், இந்த நோன்பு கடமையாக்கப்பட்ட பொழுது முதலில் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நோன்பு கடமையாக்கப்படுகின்றது. அப்பொழுது அல்லாஹ் சொல்லப்பட்டது எப்படி நோன்பு கடமையாக்கியிருந்தா அப்படின்னா, பகல் முழுவதும் நோன்பு நோட்டுக் கொண்டிருப்பார்கள். இரவு நேரங்கள் வரப்பட்ட பொழுது, அதாவது சூரியன் மறைந்தவுடனே நோன்பு திறந்து விடுவார்கள். நோன்பு திறந்ததற்கு பின்னால் இவர்கள் விழித்துக் கொண்டு இருக்கும் வரை உண்டு கொள்ளலாம். நித்திரையில் ஆழ்ந்து விட்டால், தூக்கத்திற்கு சென்று விட்டால் அப்படி நோன்பு துவங்கிவிடும். இந்த அளவிற்கு இருந்துச்சு. இவங்க போயிட்டு வந்து ஏதாச்சும் வேலைகள் செஞ்சுட்டு டயர்டா வந்து அது படுத்தாங்கன்னா அடுத்து எந்திரிச்சாங்கன்னா சகர்தான் அவங்களுக்கு அப்படியே நோன்பு தொடங்கிடும். இந்த லெவல்ல இருந்துச்சு. இதுக்கு பின்னால் பல்வேறு பிரச்சனைகளுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா தெளிவாக நோன்புடைய நேரங்களை மாற்றி அமைத்தான். சூரியன் உதிப்பதற்கு முன்பதாக நீங்கள் சகர் செய்து கொள்ளுங்கள். அதே சமயம் சூரியன் மறைந்த உடனே நீங்கள் நோன்பு திறந்து விடுங்கள் என்பதாக நமக்கு அவருடைய எல்லைகளை, இரவு நேரங்களில் நீங்கள் தூக்கத்துக்கு போனாலும் சரி போகாட்டியும் சரி எப்படினாலும் சாப்பிட்டுக்கலாம், இரவு முழுவதும் உண்டு கொள்ளலாம் என்பதாக சொல்லப்பட்டது. இந்த உண்ணக்கூடிய உணவுகள் எப்பொழுது சாப்பிடுறது சிறந்தது? நைட்டெல்லாம் சாப்பிட்டுக்கலாம், ஆனா எந்த நேரத்தில் சாப்பிடுவது சிறந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியது, சஹர் செய்யுங்கள், சஹரு, நீங்கள் சஹர் செய்யுங்கள். ஏன்? சஹர் செய்வதில் அருள் வளம், அதாவது பரக்கத்து உள்ளது என்பதாக சொன்னாங்க. அந்த இரவு நேர உணவுல இருக்க அதில் தனி பரக்கத்து அல்லாஹ் தஆலா வச்சிருக்காங்க என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த சஹருடைய நேரத்துடைய உணவை அதுவும் தாமதப்படுத்தி உண்பது. தாமதப்படுத்தினா 3 மணிக்கு எழுந்திரிச்சு 3 மணிக்கே சாப்பிட்டு போய் சஹர் செஞ்சுட்டு படுக்கிறது இல்லை. அது செய்யலாம், செய்யற தவறு கிடையாது. ஆனால் சால சிறந்தது 3 மணிக்கு எழுந்திரிச்சு சாப்பிடுறது சிறப்பு இருக்கு, சிறந்ததுதான். ஆனா அதுலேயும் மிகவும் சிறந்தது என்ன? கடைசி நேர பக்கத்து இருக்குதுல, கடைசி நேரத்துல, இந்த நேரத்துல சாப்பிடுவதுதான் சிறந்ததாக இருக்கு. ஃபஜ்ருடைய பாங்குக்கு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த கடைசி நேரமாக பிற்படுத்தி வைப்பது. 3 மணிக்கு எந்திரிக்கிறோமா, எந்திரிச்சு தஹஜ்ஜத் எல்லாம் தொழுதுட்டு துஆ செஞ்சுட்டு அதுக்கு பின்னாடி நம்முடைய சஹருடைய நேரத்தை சாப்பிட்டு உடனே படுத்துடக்கூடாது. தொழுகைக்காக வேண்டி வர்றதுக்காக வேண்டி. ஏன்னா 3 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. இப்ப என்ன ஆயிடுது, எல்லாத்துக்குமே 3 மணிக்கு அழகா வச்ச போல எந்திரிச்சிருவாங்க, பல்ல விளக்குவாங்க, சாப்பிடுவாங்க, சாரி நின்று அப்படி படுத்துருவாங்க. ஒன்னும் 1 மணி நேரம் இருக்குல்ல, 4:30 மணிக்கு பாங்கு சொல்லுவாங்க, 4:45 மணிக்கு
தொழு வைப்பாங்க. அப்ப நம்ம போய்க்கலாம், ஒரு மணி 4 தானே ஆகுது அப்படின்னு கொஞ்ச நேரம் படுத்துவாங்க, மொத்தத்துக்கு ஃபஜ்ர் போயிடும். இந்த சூழ்நிலையா இருக்கு. அப்ப சூரியன் மறைந்தவுடன் உண்ணுதல் பருகுதல் ஆகியவற்றிலிருந்து எல்லாம் நமக்கு ஆகமான ஒன்றாக இருக்குது. சூரியன் உதயமானதிலிருந்து சூரியன் மறையும் வரை இந்த இடைப்பட்ட நேரங்கள் தான் நமக்குரிய நோன்புடைய காலகட்டங்கள். இதில் எதெல்லாம் தடுத்துக் கொள்வது, தங்களுடைய உணவு, தங்களுடைய பானம், தங்களுடைய பாலுணர்வு, இவைகளை அனைத்தையுமே தடுத்துக் கொள்ள வேண்டும், தடுத்து கொண்டு நோன்பை நோக்க வேண்டும் என்பதுதான். சுபஹுடைய அப்பல் வக்து நாம் முன்னாடி படிச்சிருந்தோம். ஃபஜ்ருடைய சுபஹ் சாதிக் என்பதாக உண்மையான சுபஹுடைய நேரம் வரும் வரை நாம் தாமதப்படுத்திக் கொள்ளலாம். அதில் அந்த ஃபஜ்ருடைய அந்த சஹருடைய நேரங்களில் சாப்பிடப்படுவதில் பரக்கத்துகள் அதிகமாக இருக்கிறது. அதே சமயத்துல நோன்பு திறக்கக்கூடிய சமயங்கள் இருக்குது, இந்த நேரத்தை மிகவும் தாமதப்படுத்தி விடாதீர்கள். யாருக்காக வேண்டிய நோன்புடைய விஷயங்கள் நாம் தாமதப்படுத்தக்கூடாது. நோன்பு தரக்கூடிய விஷயங்கள் அது சூரியன் மறைந்ததற்கு பின்னால் நாம் உண்மையாக நோன்பு திறந்தோம். சூரியன் மறைஞ்சிருச்சுன்னா அதுக்கு பிறகு நமக்கு நோன்பு முடிஞ்சு, அதுக்கு பிறகு தாமதப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு நிமிடங்களும் இருக்குது. இந்த சமயத்துல இதுவரை நமக்கு துவாவாக இருந்த இதே குடல், இதே உடல் இருக்கிறது, நம்முடைய வயிறு நமக்கு பத்துவா செய்ய ஆரம்பிக்கும். அது ஃபர்ஸ்ட் முதல்ல வழங்கணும். இந்த ஒன்றை நம்ம வழங்கினாலே போதும். பசியை அதிகமாக நாம் தூண்டிவிடும் அளவுக்கு வச்சிடக்கூடாது அந்த இடத்துல. ஏன்னா கண்டிப்பா அந்த சமயத்துல அப்படித்தான் ஆகும். எல்லாம் கஞ்சி வடை கிட எல்லாம் நோன்பு திறக்கிறதுக்கு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. சொல்லுவாரான்னு மைக்க தட்டினா கூட போதும், இங்க டக்குனு சாப்பிட நிலைமை இருந்தான். அப்ப நம்ம அந்த சமயங்கள் இருக்குது, சொல்லக்கூடியவர்கள் நோன்புடைய அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரங்களை சொல்லக்கூடியவர்கள் ரொம்ப பஞ்சுவாலிட்டியாக அந்த டயத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். யாருக்காக வேண்டி நாம் தாமதப்படுத்தக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு சில இடங்களில் இஃப்தார் நிகழ்ச்சிகள் என்பதாக நடத்துறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக நடக்கக்கூடிய ஒன்று. இந்த இஃப்தார் நிகழ்ச்சிகள் என்ன செஞ்சிருவாங்கன்னா, அவங்க வர்றாங்க இவங்க வர்றாங்கன்னு சொல்லிட்டு விஐபிகள் வர்றாங்க, விவிஐபிகள் வர்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாம் தாமதப்படுத்தி நிப்பாட்டி வைப்பாங்க. நோன்பு தரக்கூடிய நேரத்தை அவர் ஒரு தோட்டம் மைக்கி கொடுத்துருவாங்க. கடைசி நேரத்தில் அவர் பேசிக்கிட்டே இருப்பாரு. இங்க நோன்பு திறக்கக்கூடிய நேரங்கள் கடந்து போய்கிட்டு இருக்கும். அப்ப இதெல்லாம் அவர்கள் ஏதோ ஒன்று நன்மைகள் செய்யணும் என்று பாவங்களை சம்பாதிக்கிறாங்க, தீமைகளுக்கு வழிவகுக்கிறாங்க. அதனால எக்காரணத்தை கொண்டும் அதை நீங்கள் தாமதப்படுத்தாதீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி கூறியிருக்காங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, அவங்க சொன்னதாக அவர் இடத்துல சென்று கேட்கிறாங்க. மஸ்ரூக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க போய் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சென்று கேட்கிறாங்க. அப்போது மஸ்ரூக் ஆயிஷா அவர்களிடம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களில் இருவர் நன்மையில் குறைப்பவர்களாக அல்ல, அவ்விருவரில் ஒருவர் மக்ரிப் தொழுகையையும் நோன்பு துறப்பதையும் விரைவாகவே செய்கிறார், மற்றொருவர் அவ்விரண்டையுமே தாமதப்படுத்துகின்றார் என்று கூறினார்கள். அப்பொழுது மக்ரிபையும் நோன்பு திறப்பதையும் விரைவுபடுத்துபவர் யார் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் என்றார். மஸ்ரூக் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இவ்வாறே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வார்கள் என்று விடயமளித்தார்கள். அப்ப இந்த நேரங்கள் மக்ரிபுடைய நேரங்கள்லையும் நோன்பு திறக்கக்கூடிய நேரங்கள்லையும் என்ன செய்வோம், நோன்பு திறந்துட்டு பொறுமையா தொழலாம். மக்ரிபுடைய நேரத்தையும் தாமதப்படுத்த ரொம்ப அதுக்குங்க ஒரேடியாக தாமதப்படுத்தி இருக்கக்கூடாது. ஒரு கஞ்சி குடிக்கிற அளவுக்கு தாமதப்படுத்தலாம், அங்க பிரியாணி சாப்பிட்ற அளவுக்கு தாமதப்படுத்தக்கூடாது. ஏன்னா சில இடங்களில் பிரியாணி பண்ணவங்க கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் சாப்பிட்டு வார்த்தைங்கிற லெவலில் தாமதப்படுத்தக்கூடாது.
ஒரு 5 நிமிஷம் நம்ம தாமதப்படுத்த மேற்கொண்டு ஒரு 10 நிமிஷம் வாங்கு நேரத்திற்கு சொல்லிடணும். தொழுகையை கொஞ்சம் தாமதப்படுத்தி வைக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் தாமதப்படுத்தி வைத்திருந்து தொழுகை தொழுகினால் தவறு கிடையாது என்பதைத்தான் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள். இரவும் அதே சமயத்தில் நோன்பு முடியும் நேரமும் பகலின் வெளியேற்றமும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இரவு வந்து பகல் போய் சூரியன் மறைந்து விட்டால் நோன்பாளி நோன்பு திறப்பார் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. சூரியன் மறைந்து பகல் சென்று விட்டால் அப்ப நோன்பு திறக்கக்கூடிய நேரங்களையும் நம்மளுக்கு குறிப்பிட்டு சொல்லி காட்டுகின்றார்கள். எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக உள்ளவங்களாக ஆக்கி அருள்வானாக. வாக்கிர்தாவன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.